ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 59. இந்த பகுதியில் 66வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 8வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 8. ஈஷானः பிராணதः பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்டஸ் பிரஜாபதிः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः. 66வது திருநாமம் ஓம் பிராணதாய நமக. த லைஃப் கிவர், உயிர் கொடுப்பவர், சக்தி கொடுப்பவர். இதை கருடனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. இந்த வரிகள் நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் முதலில் கருடனை பார்த்து சௌக்கியமா என்று கேட்ட பாம்பு யார் தெரியுமா? அதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பிரம்ம புராணத்திலிருந்து ஒரு கதை, அதை பார்க்கலாம். ஆதிசேஷனின் மகனுக்கு மணிநாகன் என்று பெயர். அவனுக்கு கருடனை கண்டால் பயம். கருடனிடத்தில் தனக்கு இருக்கும் பயம் தீர வேண்டும் என்று வேண்டி பரமசிவனை குறித்து மணிநாகன் தவம் புரிந்தான். ஆசுதோஷியான சிவனும் அவனுக்கு காட்சி தந்து, இனி கருடனை குறித்து நீ அஞ்ச வேண்டாம் என்று வரமளித்தார். இப்படி பரமசிவன் தந்த வரத்தின் தைரியத்தால் பார்க்கடலுக்கு சென்ற மணிநாகன் கருடனை ஏளனமாக பார்த்து, கருடா சௌக்கியமா என்று கேட்டான். கடும் கோபம் கொண்ட கருடன் மணிநாகனை தன் அழகால் கொத்தி சிறைப்பிடித்தார். மணிநாகன் பரமசிவனிடம் தன்னை காக்குமாறு மனதார வேண்டினான். உடனே சிவன் நந்திகேஸ்வரரை பார்க்கடலுக்கு அனுப்பி வைத்தார். சிவபெருமான் மணிநாகனை மீட்டு தரும்படி வேண்டிக் கொண்டதாக திருமாலிடம் நந்திகேஸ்வரர் கூறினார். உடனே திருமால் கருடனை அழைத்து, கருடா, மணிநாகன் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவன். அவனை நீ சிறைப்பிடித்து வைத்துள்ளது மிகவும் தவறு. அவனை விட்டுவிடு என்று சொன்னார். திருமாலின் இந்த வார்த்தைகளை கேட்ட கருடன் மிகவும் கோபமானான். திருமாலின் இந்த வார்த்தைகள் கருடனுடைய கோபத்தீயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவது போல இருந்தன. கருடன் கேட்டான், உங்கள் கண்ணெதிரே அவன் என்னை ஏளனம் செய்தான், அதையும் நீங்கள் தட்டி கேட்கவில்லை. இப்போது அவனை சிறையிலிருந்து விடுவிக்கவும் சொல்கிறீர்கள். நீங்கள் பரமசிவனை பாருங்கள், தன் பக்தன் மேல் எவ்வளவு பரிவு கொண்டு அவனை விடுவிக்க வேண்டி தூதுவரை அனுப்புகிறார். ஆனால் உங்களுக்கு உங்கள் பக்தனான என் மேல் அத்தகைய பரிவு இல்லையே என்று கோபத்துடன் திருமாலை பார்த்து சொன்னார் கருடன். அதற்கு பெருமாள் சொன்னார், அப்படியில்லை கருடா, நம்மை தேடி வந்த தூதுவர் வேண்டிக் கொள்வதை நாம் நிறைவேற்றி தர வேண்டாமா என்று கேட்டார். அப்படியானால் நான் இதுவரை உங்களுக்கு எவ்வளவு தொண்டு செய்திருக்கிறேன். என்னுடைய ஆதரவு இல்லாமல் உங்களால் அசுரர்களை வெல்ல முடியுமா? நான் உங்களுக்கு வாகனமாக இல்லாவிட்டால் உங்கள் அடியார்கள் அழைக்கும் போதெல்லாம் உங்களால் அவர்கள் இருப்பிடம் சென்று அவர்களை காக்க முடியுமா என்று இப்படி வரிசையாக கேள்வி கணைகளை கருடன் தொடுத்தார். திருமால் சிரித்தபடி, ஆம் கருடா, உன்னுடைய பலத்தால் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் சுண்டு விரலை கருடனின் கிரீடத்தின் மேல் வைத்தார். அடுத்த நொடி அந்த சுண்டு விரலின் சுமை தாங்க முடியாமல் அவரது கிரீடமும் முகமும் மார்பும் வயிற்றுக்குள்ளே அழுந்தி போய் கோரமான வடிவம் பெற்றார் கருடன். அப்பொழுதுதான் கருடன் உணர்ந்தார், தான் தன் பலத்தால் திருமாலை தாங்கவில்லை, அவரை தாங்குவதற்குரிய பலத்தையும் திருமால் தான் தனக்கு தந்துள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டார். தன் தவறை உணர்ந்து கருடன் சொன்னார், உங்களை காண வேண்டுமெனில் அதற்குரிய பார்வையை நீங்கள் தந்தால்தான் உங்களை காண இயலும். உங்களை அறிய வேண்டுமெனில் அதற்குரிய அறிவையும் நீங்கள் தந்தால்தான் அறிய இயலும். அதேபோல் உங்களை தாங்க வேண்டுமெனில்
அதற்குரிய பலத்தையும் நீங்கள் தந்தால்தான் தாங்க முடியும். இதை இப்போது உணர்ந்து கொண்டேன். நான் அடியேனை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். கருடனை மன்னித்த திருமால், கருடா, நீ கோதாவரி நதியில் நீராடி உன் பழைய வடிவத்தை மீண்டும் பெறுவாய் என்று கூறினார். அவ்வாறே கருடனும் கோதாவரியில் நீராடி மீண்டும் தன் பழைய வடிவை பெற்றார். மணிநாகனையும் தன் பிடியிலிருந்து விடுவித்தார். இந்த கதையின் மூலம் நாம் என்ன உணர்கிறோம்? கருடனை போன்ற நித்திய சூரிகளுக்கு கூட பலம் தருபவராக திருமால் விளங்குகிறார் என்று உணர்கிறோம். இப்படி அனைவருக்கும் பலம் தருபவராக பெருமாள் விளங்குவதால் பிராணத என்று அழைக்கப்படுகிறார். இந்த 66வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் தேர்வுகள், நேர்காணல்கள், அலுவலக பணிகள் உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ளும் பலத்தை நமக்கு பெருமாள் அருளுவார். இது 66வது திருநாமம். அடுத்து 67வது திருநாமம் ஓம் பிராணாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.